மதுரை விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ஊடகங்களை மதிக்கிறேன், மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடும்போது அதற்கான செய்திகளை வெளியிடுவதில்லை. ஆனால் என்னை அவமானப்படுத்துகிற செய்திகளை மட்டும் உடனுக்குடன் ஒளிபரப்புகிறீர்கள் என சீமான் வேதனை தெரிவித்தார். நடிகர் விஜயை திமுகவின் பி டீம் என்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் சாப்பிடும் போது மேற்கூரை இடிந்து விழுகிறது. அது பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் இறந்த அரசியல் தலைவருக்கு சமாதி கட்ட அரசு பல கோடிகளை செலவு செய்கின்றனர் என வேதனை தெரிவித்தார். மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க? ஆம்ஸ்ட்ராங்கு, தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர். அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுது இல்ல. கொடநாடு கொலை, கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் நடந்தது. யார் செஞ்சா? இல்ல. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது? உத்தரவிட்டது யாரு? எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது. நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறதுனால வெளியில வருது. இல்லைன்னா யாரு கொன்னா யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியுது. இப்படி 1000 கோடி இந்த சாராய டாஸ்மாக் கடையில் ஊழல், அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இருக்க அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது எது? அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது, மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமையை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி, கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? குஜராத்ல ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குறாங்க. 12 பேரை ஒரே சங்கிலியில அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க. எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான்னு. எதுதான் கடல்ல இல்லை? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்ல ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது, படகை பறிச்சு ஏல விடும்போது நீங்க தடுத்திருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறிச்சு அவன் ஏல விட்டுறான். அப்ப என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. நீங்க சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. குடிக்க மக்கள் வரல, வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க. அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கையை சிறுக இழந்துகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க.
இது நமக்கான நாடுங்க, பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது, நமக்கு ஒரு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை இருக்குங்கிறது இல்லை, நம்மகிட்ட ஒரு ஓட்டு இருக்கு, அதுக்காக தான் வச்சிருக்கான். அதுவும் அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டின் அரசவையில தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு? அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும்? அதை